ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் போகன் வில்லா மலையாள படம், தரமான மர்மமான த்ரில்லர் படங்க, தமிழ்லையே. அதை பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகன் வில்லா ஒரு தரமான மர்மமான த்ரில்லர் படங்க. மலையாள படம் தான், பட் ஆனால் தமிழ்லேயே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். சரியான வேற லெவல் படங்க. செம்ம த்ரில்லிங்கான படங்க. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குஞ்சக்கா போபன், ஜோதிர்மயி நடிச்சிருக்காங்க. ஜோதிர்மயி அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கலாம் யாருன்ட்டு. நானும் உங்களை படம் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? அதில் 4-5 ஹீரோயின் இருக்காங்களே, யாரும் சொல்கிறீங்க? அதில் மை ஃபேவரைட் மல்லுக்குட்டி, ஓவடக்குட்டி, அவங்களே வந்துட்டு 4-5 ஹீரோயினுமே ஃபேவரட்டாக தான் இருக்கும். மை ஃபேவரட்னு எதுன்னு சொல்கிறீங்க சொல்லுங்க. இருந்தாலும் தேன் குடிச்ச நிலவு விழி எழுதும் கதவு இது அவங்களே தாங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. விட்டா ஒரு ஃபுல் பாட்டே பாடுவார், அதான் கட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, மேடம் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்க. பட் அதை எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கிளாமர் இங்கே இல்லை, கண்டிப்பாக கிடையாது. மேடம் வந்துட்டு ஒரு நடிச்ச முடியோட இதில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு தான். அதாவது ஒரு 2 குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஏஜ் கேரக்டர், ஒரு 38 வயசு உள்ள ஒரு லேடி எப்படி இருப்பாங்க, அது மாதிரி நரைச்சத்தால ஒரு பாப் கட்டிங் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, ஒரு சோடா குட்டி கண்ணாடி அப்படின்ட்டு ஜோதிர்மயி நடிச்சிருக்காங்க. உண்மையிலுமே அந்த படம் பார்த்த ஆடியன்ஸு இந்த படத்தில் இவங்களை பார்த்தா ஹே அதுவா இவங்க அப்படிதான் கேட்க கண்டிப்பா. ஏன்னா அந்த கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களுக்கு அவங்களுக்கு 600 வித்தியாசம் சொல்லலாம். அந்த அளவுக்கு 1008 சேஞ்சஸ் இருக்கு. பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தை முழுசா தாங்கி பிடிக்கிறது ஜோதிர்மயி தான். கண்டிப்பாங்க. அவங்களோட நடிப்பு தான் இந்த படம் ஃபுல்லாவே, அவங்களோட நடிப்பு மட்டும்தான். அதுக்காகவே நீங்க படத்தை வந்துட்டு ஒரு தடவை இல்லை 5 தடவை கூட பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படம், தமிழில் இருக்குது. நான் வந்து மேக்ஸிமம் மலையாளத்தில் ஒரிஜினல் லாங்குவேஜில் தான் பார்க்குறது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா தான் அதோட அவங்க என்ன ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, அதோட கனெக்ட் வந்துட்டு ஃபுல் கனெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரிஜினல் லாங்குவேஜில் தான். ஏன்னா இப்போ நம்ம ஊர் மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ் மாதிரி மலையாளத்துலேயும் ஒரு லாங்குவேஜ், ஒரு ஸ்லாங் இருக்குது. இந்த போகன் வில்லாங்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் ஏரியாவில் ஒரு மலைப்பகுதியில் நடக்கிற மாதிரி கதை இருக்குது. போகன் வில்லாங்கிறது அந்த ஒரு எஸ்டேட், அந்த பூ இருக்கும், அந்த பூக்களை இருக்க வில்லா இருக்கிறதா போகன் வில்லா அப்படிங்கிறாங்க. கதைப்படி பார்த்தீங்கன்னா குஞ்சக்க போபன் ஹீரோ, இவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. குஞ்சக்க போபன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருக்காரு. இவங்க வந்து எப்படி ஸ்டார்டிங்கில் இவங்க தான் சீன் ஆரம்பிக்குது, ஜோதிர்மயிட்ட இருந்து தான் சீன் ஆரம்பிக்குது. டேரக்டர் வந்து யாருன்னா அமல் நீரட் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருமே வந்துட்டு கதையில் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தாங்க படம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அதை வந்துட்டு சூப்பராக கொண்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை இது பண்ண ருத்திண்டே ரோகம் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல், அதை வந்து பார்த்தீங்கன்னா லஜோ ஜோஸ்னு எழுதியிருக்காரு. அவருமே இந்த படத்துக்கு கொஞ்சம் திரைக்கதையெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 2 பேரும் அமல் நீரோட இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜோதிர்மயி பார்வையில் படம் ஆரம்பிக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிர்மயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்னீஷியா ஆலோசியேஷன்ல இருக்காங்க. அவங்களா ஒரு கற்பனையில இருக்காங்க, நினைச்சு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஹாலுசியேஷன்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மூவி ஃபுல்லாவே இருக்காங்க. நமக்குமே படம் பார்க்குற நமக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எது இதுல ஒரிஜினல், எது இவங்க வந்து ஆலோசியேஷன்ல நினைச்சு பாக்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். இந்த படம் இவங்க தான் பண்ணிருப்பாங்களோ, இல்ல இந்த இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்டா தான் இருந்துச்சு. அப்படிதான் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு நடிப்பு ஒரு முதல் ஒரு 20 நிமிஷம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு டிராயிங் மட்டுமே வரைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் போகிற என் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. திடீர்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க, ஒய்ஃப் வந்து அவங்க ஜோதிர்மயி குழந்தைய போய் ஸ்கூலில் விடுற மாதிரி கேட்டுட்டு இருந்து ஸ்கூல் வேனில் அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் திரும்பிட்டு வேலைக்காரிகிட்ட கூப்பிட்டு, ஏமா குழந்தை இருந்துச்சா, குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சா, நீங்கள் அனுப்புனீங்களா இல்லை நான் அனுப்புனேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் நீங்கள் தானே அனுப்புனீங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு இப்படியே போயிட்டு இருக்கு. ஒருவேளை உண்மையுமே குழந்தை இருக்குன்னு தான் நம்ம நம்புறோம். ஆனால் அது உண்மையுமே குழந்தை இல்லை, இவங்க ஆலுசியேஷன்ல அப்படி நினச்சிக்கிறாங்க, குழந்தை இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் ஓப்பனும் என்ன சொல்கிறேன், என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைங்க, இந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் சீனான மாதிரி கேட்குறாங்க. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்படியா படம் போயிட்டு இருக்கிறதுல ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பகத் பாசில் என்ட்ரி வராது. தலைவன் வேற லெவல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தா, ஆனா இதுல கொஞ்சம் சுமார் கேரக்டர் தான். அவருக்கு பெருசா நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் பெருசா அவர் வந்துட்டு எல்லா ட்விஸ்டையும் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நார்மலா தான் அப்படி இது பண்ணிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து என்ன எதனால பகத் பாசில் உள்ள வராருன்னா, தமிழ்நாட்டு தேனியில ஒரு எம்எல்ஏட பொண்ணு வந்து இங்க கேரளா டூர் மாதிரி வந்திருக்காங்க. அவங்க காணாம போயிடுறாங்க. அவங்கள வந்துட்டு யாரோ கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு அதை விசாரிக்கிற ஒரு சிபிஐயா அவர் வந்து உள்ள வராரு. அவருக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜோதிர்மயி
வந்து இருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாமே ஜோதிர்மயிருக்கு வந்து மறந்து போயிடுது. அதான் எனக்கு நம்ம படம் பாக்குற என்னன்னா, அவங்க உண்மையிலுமே வந்து அப்படி சொல்றாங்களா, பாக்குறாங்களா, இல்ல நடிக்கிறாங்களா, இல்ல மறந்து போன மாதிரி நடிக்கிறாங்களா, அதுதான் டவுட். ரொம்ப டவுட்டாவே ஆடியன்ஸ் நம்ம பாக்குறவங்களுக்கு அவங்க போய் சொல்றாங்களா நடிக்கிறாங்களா டவுட். பகத் பாசிலுக்குமே இல்ல இவங்க மேல ஒரு சந்தேகம், இவங்க நடிக்கிறாங்களா. ஹீரோயினோட ஹஸ்பண்டா வரவர் மேலேயுமே ஒரு டவுட் இருக்கு. இவர் தான் இவங்க மறக்கிறத வச்சு இவர் வந்துட்டு கதையை எதுவும் ட்விஸ்ட் பண்ணி விடுறாரா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அப்ரஹானியான மூஞ்சியா இருப்பாப்ல விஜயகோபன். ஆனா அவர் மேல பெருசா யாருக்குமே சந்தேகம் வராது. சுத்தி பத்தி இருக்கவங்க இல்ல இந்த டிரைவர் ஏதாவது வேலை பண்ணிருப்பானா, இல்ல வேலைக்காரி எதுவும் பண்ணிருப்பாங்களோ, சுத்தி இருக்கவங்க மேலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில பார்த்தா எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து யாருன்னா தலைவன் தான் பண்ணிருக்காப்ல, விஜயகோபன் தான் பண்ணிருக்காப்ல. படம் பாத்தீங்கன்னா அதுல புரியும். இவர் வந்து கிளைமாக்ஸ் சொல்லிட்டாரு. எப்ப பார்த்தாலும் இவருக்கு கிளைமாக்ஸ் சொல்றதே வேலையா போச்சுங்க. அடுத்த தடவை விடுங்க, அடிச்சு கூட்டு வந்தாரு, சொல்லக்கூடாது. இல்லை என்ன பண்ணுறது, நம்ம ஆடியன்ஸ் அதான் எதிர்பார்க்குறாங்க. என்னப்பா வளவலன்னு சொல்கிறீங்க, கதை என்ன டக்குன்னு சொல்லப்பா அப்படின்னு தான் நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன், ஒரு மிஸ்டிக்கல் மர்மமான த்ரில்லர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா ஒரு சூப்பராக கொண்டு போயிருக்காரு. ஒரு 20 நிமிஷம் ஸ்லோவாக போனாலுமே அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கெலாம் நல்லா கொண்டு போகிறாங்க. மெடிக்கல் டெக்னிக்கலாக இவங்களுக்கு இந்த வியாதி இருக்குது, இப்படி பண்ணுறோம், ஆலிசேஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி இது பண்ணுறோம், சைக்காலஜிஸ்ட் கூட்டி வரோம், கிரிமினாலஜிஸ்ட் கூட்டி வரோம், அந்த மாதிரிலாம் நல்லா கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஏதோ இது குற்றவாளியை கண்டுபிடிக்கணுமே, டக்குன்னு கதையை முடிக்கணுமே ஒரு ஸ்பீடா பண்ண மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்லோவா போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு டக்குன்னு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்துச்சு. இதுல இன்னொரு விஷயம் மெயினா சொல்லணும் அப்படின்னா, படத்துல வந்துட்டு கிரிமினலிஸ்டா ஒருத்தவங்க வராங்க, மீரா அப்படின்னு. அவங்களோட நடிப்புமே சூப்பரா இருக்கு. அவங்க தான் எல்லாத்தையுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு பக்காவான கேரக்டரா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா பகத் பாசில் கண்டுபிடிப்பாரு நம்ம நினைப்போம். ஆனா அந்த மீராங்கிற கேரக்டர் அந்த கிரிமினாலிஸ்ட் தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன் அப்படி நினைக்க தோணுதுன்னா, இப்போ வர படத்துல எல்லாத்துலயும் பகத் பாசில் வந்துட்டு செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இது வருதா, அதனால சரி இந்த படத்துலயும் இவர் தான் கண்டுபிடிப்பாரோ, இவர் தான் ஏதாவது பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. அதான் இங்க இல்ல. ஆனா சேட்டனுக்கு இந்த படத்துல கொஞ்சம் ஸ்கோப் கம்மி தான். ஏன்னா அந்த மீராங்கிற கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களே மிஸ் ஆயிடுறாங்க. அதுல இருந்து தான் இங்க உங்க ஜோதிர்மயிக்கு டவுட் வருது, எப்படி நம்மளை பார்க்க வந்தாங்களே மிஸ் ஆகிறாங்களே எப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு ஜோதிர்மயை கடைசியில் இது பண்ணுறாங்க. கடைசியில் ஜோதிர்மயிக்கு உண்மை தெரியுது. அதோட படத்தை கிளைமேக்ஸில் முடிக்கிறாங்க. ஆனால் இப்போது ஒரு என்னன்னா, ஒரு பொண்ணுங்களை கடத்துறாங்க, கரெக்டுங்களா, கடத்துறாங்க, மர்மமாக இருக்காங்க, அது யார் பண்ணுறா கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அதை ஒரு சயின்டிஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. இப்போ கடத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். எப்போவுமே ஒரு சைக்கோ கடத்துவான், ஒரு ரேபிஸ்ட் கடத்துவான், ஒரு கெட்டவன் கடத்துவான் அப்படிங்கிற அவனுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி காட்டுவாங்க. எதனால அப்படி ஆனா சும்மா நார்மலாக ஒரு அதே பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த படத்துலேயே கண்டிப்பாக இருக்கு. ஆமாம், இப்போ நார்மலாக ஒரு இது இருக்கும், ஒரு கொலைகாரன் வந்து கடத்துறான், காசுக்காக கொலை பண்ணுறான், இல்லை சைக்கோ கொலை பண்ணுறான்னா. இப்போ சைக்கோ படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் சொல்லியிருப்பாரு, பேக்ரவுண்டில் ஒரு சின்ன வயசில் என்ன கஷ்டப்பட்டாரு, எதனால அப்படி ஆனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு அதனால தான் இப்படி வர்றாங்க அப்படின்றது எல்லா படத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே இருக்கு. ஆனால் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாமோ. ஏன்னா அவர் பொண்ணுங்களை கடத்துறதுக்கான காரணங்கள் டீட்டெயிலாக இல்லை. இதனால தான் ஒரு தப்பான அவங்க தாத்தாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி தப்பான இதில் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு இதா சொல்லியிருக்கலாமோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். மொத்தத்துல வேற லெவல் வெறித்தனமான படம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன சொன்னா எல்லாத்துமே சொல்றது தான், மலையாள படங்கள் வந்து ஒரு சில பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவா போகுதுங்க, என்னங்க வளவலன்னு போகுதுங்க, வளவலன்னு இருக்குங்க அப்படிதான் சொல்றீங்க. ஆனா அந்த மர்மமான படம், அந்த த்ரில்லிங்கான படம் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்தா அது வேற லெவல். ஏன்னா ஏற்கனவே நாங்களே ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கோம், கிஷ்கிந்தா காண்டம் படம், அதுவும் வேற லெவல் படம். அதுக்கப்புறம் இந்த படம் போகன்வில்லா, இதுவும் சரியான படம். ஜோதிர்மயி அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலுமே அந்த தமிழ் படம் நானநிலை பார்த்துட்டு இதில் பார்த்தா அவங்களா மறுபடியும் எனக்கு யோசிக்க தோணுது. எனக்கே ஏடாது மேடத்தை அந்த மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு இப்போ இந்த படத்துல போதும் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துங்க. அப்புறம் கேமரா வந்துட்டு ஆன்ல இருக்குன்னு தெரியாம வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் கேமரா முன்னாடியே அடிக்க வேண்டியது இருக்கும், எப்படின்னு பாத்துக்கோங்க. என்ன பண்றது? ஐயோ, நான் வேற எங்க அம்மா அப்பாட்ட நல்ல பிள்ளை புருஷனை அடிக்க மாட்டேன்ல சொல்லி வச்சிருக்கேனே. அம்மா அப்பா அந்த வீடியோ பாத்துறாதீங்க, அடிக்கிறாங்க, அடி வாங்க முடியல, அந்த மாதிரிதான் இருக்கு. சரிங்களா, படத்தை பத்தி பேசுவாங்க நம்ம இருக்கு. மறக்காம இந்த படத்தை பாருங்க, நல்ல படம், கண்டிப்பா பாருங்க. த்ரில்லர் மூவிஸ் வந்து லைக் பண்றவங்களுக்கு இந்த படம் நல்லாவே ரொம்பவே பிடிக்கும். இது போல த்ரில்லரான மூவி, மலையாள மூவிஸோட ரிவ்யூலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.